இல்லையா? அப்படி ஆப்போசிட்டாக சொல்லுங்கள். யார் ஃபஜரை தொழவில்லையோ அல்லாஹுடைய தண்டனை இருப்பார். பாதுகாப்பில் இருக்க மாட்டார். இப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு? அவன் எங்கே போய் நிம்மதியை தேட முடியும்? அதுக்கப்புறம் எங்கே போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகங்களுக்குள்ள வழிகளை தேட முடியும்? தொழுகை தான் அடிப்படை. இப்போ எந்த ஒரு இந்த குறிப்பாக நீங்கள் யங் ஜெனரேஷனை பற்றி கேட்குறதுனால நான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து, மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குன்னா தொழுகை தான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், இறுக்கம், இருள், நஷ்டம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது கிடைக்கல, நீங்கள் விரும்பிய உறவு கைகூடலை, இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு நல்லா சொல்கிறான். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். அது சிரமமான காரியம். யாருக்குன்னா அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம். அல்லாஹ் உள்ளச்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம். அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க. சோதனை வரும்போது அல்லாஹ் முன்னாடி போய் நின்றுவாங்க. அல்லாஹ்வை கரெக்டான முறையில் அஞ்சு நேரம் தொழுகையில் கவனம் செலுத்தி அதில் ஈடுபட்டு எப்படியாவது